வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.1ல் 11வது கணக்கில் 3வது கணக்கும் 4வது கணக்கும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 11ல் 1, 2 போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. 11 ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்துதல். இப்போ இதுக்கு முன்னாடி 1வது கணக்கும் 2வது கணக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ 3வது கணக்கும் 4வது கணக்கு 5வது கணக்கு 6வது கணக்கு பார்ப்போம். 3வது கணக்கு 144. இதை நம்ம காரணி செடி முறையில் ஃபஸ்ட்டு போடுவோம். காரணி செடி முறை, காரணி செடி முறை. இதில் 144 எப்படி காரணி செடி முறையை நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரியே தான் போடணும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் வீடியோ, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டாங்க. 144 இதை எப்படி பிரிக்கலாம்? 144 காரணி எப்படி பிரிக்கலாம்? 144 44, 2 72 144 பிரிக்கலாம். நம்ம இந்த பிரிக்கிற இதுக்கும் அதோட வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். 144 ஒரு தடவை பிரித்து காட்டுறேன். 2ஆல் வகுத்தோம்னா 7 2 14, மீதி 2 4. இப்போ அதை அடித்தோம்னா 72 வருதா? இதே மாதிரி தான் நம்ம போடணும். 2 × 72. அப்போ 2 72 144. அப்போ 72 எப்படி பிரிக்கலாம்? 72 ஓர் 72 72. அப்போ ஓர் 72 72, 2 36. 2 36 72. 2 36 72. இதே மாதிரி வகுத்து பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். 2 36 2 36 72. அடுத்து நம்ம 36 எப்படி பிரிக்கணும்னா, 36 ஓர் 36. அப்போ 2 18 நமக்கு 36. 2 18. இப்போ 2 18 36. இப்போ 18 எப்படி எழுதலான்னா, 2 9 18. 18 எப்படி பிரிக்கலான்னா, 2 9 18. 2 9 2 9 18. இப்போ 9 எப்படி பிரிக்கலான்னா, 3 9. 9 எப்படி பிரிக்கலாம்? 3 9 3 9. இப்போ ரவுண்டு போட்டிருக்குது எல்லாமே இதோட காரணி தான். இந்த காரணி எப்படி எடுத்து எழுதணும்னா, 144 ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 2 × 2 × 3 × 3. 2 × 2 × 2 × 3 × 3. இப்படி தான் இதோட காரணி எடுத்து எழுதணும். அடுத்து நம்ம வகுத்தல் முறை பார்ப்போம். அடுத்து வகுத்தல் முறை. வகுத்தல் முறை பாருங்கள். டேனா வகுத்தலில் தான் நம்ம போட போகிறோம். இது டேனா வகுத்தல்னு சொல்லுவோம். டா மாதிரி போட்டு 144 எழுதுறதுனால டேனா வகுத்தல். இப்போ 2ஆல் வகுத்தோம்னா 72. அதே இதை 2ஆல் வகுத்தோம்னா 3 2 6, 6 2 12. அதே இதை 2ஆல் வகுத்தோம்னா 4 2 8 2 16. இதே இதை 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18. 9 2 18. இதே 2ஆல் வகுக்க முடியாது, அப்போ 3ஆல் வகுக்கணும். இதை அப்போ 3 போடுவாங்க. இந்த இடத்துல 3 போட்டோம்னா 3 9. 3 9. அப்போ இங்கே ஒரு 3 போட்டுக்குவோம். 3ஆல் வகுத்து 1. இப்போ 1 வர வரையும் வகுத்தாச்சு. இதோட காரணி எல்லாமே இந்த சைடில் உள்ளது தான்.
இது அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 144 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்த கணக்கு 198. இதை வந்து காரணி செடி முறை மூலம் நம்ம போடுவோம். காரணி செடி முறை. காரணி செடி முறை இது வந்து 198. இதை எப்படி பிரிக்கலாம்னா 198 ஒரு 198 98 1 இன்ட்டு 198 அப்போ 198 வரும். அடுத்து 198 நம்ம வந்து வகுக்கிறோம். 2 வகுத்தோம்னா 1ல் போகாது. அப்போ 19 19ல் போனோம்னா 9 2 18. அப்புறம் மீதி 1 இருக்கும், அதுவும் 9 2 18. அப்படியே போட வேண்டியதான். 99 நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 99னா 2 99 198, 2 99 198. இதுதான் அதோட காரணி. இதை காரணியை வச்சு நம்ம வந்து இந்த காரணியை வச்சு நம்ம காரணி செடி முறை மூலம் எழுதுவோம். காரணி செடி முறையில் வந்து 2 99 2 99. இப்போ 99 எப்படி எழுதலாம்னா 3 33ன்னு எழுதலாம். 99 ஓர் 99 99. அதே மாதிரி 3 33 99, 3 39 99, 3 33 3 33 99. இப்போ இதே மாதிரி 3ஆல் மறுதிருப்பி இது பண்ணலாம். அப்போ 3 11 வந்து 33. இப்போ 11ஆம் வாய்ப்பாட்டில் இது பண்ணோம்னா 3 11 33 3 11. இப்போ அவ்வளோதான். இதை வந்து காரணி பிரிக்க முடியாது. 198க்கு இவ்வளோ தான் காரணி. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 11. அடுத்து வகுத்தல் முறை. வகுத்தல் முறை வந்து டானா வகுத்தல் 198. இதை வந்து 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18, மீதி 1 9. அப்புறம் 3ஆல் தான் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தா 3 9 3 9. அடுத்து 3ஆல் வகுக்கலாம். இப்போ 1 3 3 1 3 3. அடுத்து வந்து 11ஆல் தான் வகுக்க முடியும், 3ஆல் வகுக்க முடியாது. 11 அப்போ 1 வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ 198 எப்படி காரணியாக எழுதலாம்னா 198 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 11. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.